ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மானவை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அன்டிஃபிட்டபிள் ஸ்போர்ட்ஸ்மேன் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கொஞ்சம் மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மக்களே. அதோட லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஊமூன் வந்து லாஸ்ட் சாப்டர்ல வந்து ஒரு பொண்ணுக்கு முன்னாடி போய் விழுந்திருப்பான். அவன் அந்த பொண்ணை பாக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணு கூட வந்து ஒரு பாடி கார்டு என்ன பண்றானா, ஊமூன் நீ ஒரு முட்டாடுறா, எப்ப பாரு இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பியான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி கத்தன உடனே ஊமூன் என்ன பண்ணுவானா, பயந்து ஓட ஆரம்பிப்பான். அவன் பிடிக்க பார்க்கும். அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இந்த மாதிரி வீக்கானவங்க எல்லாம் சண்டைக்கு கூப்பிடக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்றான். இவங்களை பார்த்து பயந்தோட ஊமூன் வந்து ஆப்போசிட்ல வந்து இன்னொருத்த மேல போய் இடிச்சிடறான். அவன் என்ன பண்றானா, உன்ன மாதிரி ஒருத்தன் எப்படா என்ன இடிக்கலான்னு அவனை எட்டி உதைக்கிறான். அப்படி வந்து ஊமூன் அடிச்சுட்டு என்ன பண்றானா, நேரம் அந்த பொண்ணுகிட்டு வந்து உன்னை பார்த்தல சந்தோஷம் யோன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு இவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம திரும்பி போக பாக்குறான். உடனே அவன் என்ன கேக்குறானா, ஆமா இப்ப நீ என்ன பார்த்து என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறான் அந்த பொண்ணை பார்த்து. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நான் சொன்னா உனக்கு நான் சொன்ன மாதிரி என்ன கேட்டுதான் என்ன அப்படின்னு கேக்குறான். பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றான், ஆமா எனக்கு மனப்பிராந்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா ஊமூன் அப்பதான் கீழே விழுந்தவன் எழுந்து அவனோட துணியெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த பையன் உடனே அந்த பொண்ணிட்டு போய் என்ன சொல்றானா, எது எப்படியோ கொயராங் பியாங்ல வந்து ஒரு பெரிய மேட்ச் நடக்க போகுது, மொத்த முறியுமே அந்த ஒரு மேட்சுக்காக தான் அங்க போயிட்டு இருக்காங்க, நீ அந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணும் அந்த மேட்சை பத்தி நான் என்ன நினைக்கணும்னு கேக்குறா. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான், என்ன நீ இப்படி சொல்லிட்ட, அங்க யாருக்கு மேட்ச் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, இந்த உலகத்திலே ரொம்ப பெஸ்டான வாரின்னு சொல்லக்கூடிய ஜியோங் பேக்குக்கும் ரைசிங் 6-0 ஒருத்தரான ஜியோங்குக்கும் தான் இப்ப மேட்ச் நடக்க போகுது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் யார் கண்ணிலுமே மாட்டாத இடன் மாஸ்டர் எல்லாருமே இந்த மேட்சை பார்க்கறதுக்காக அங்க வருவாங்க. நீ கொஞ்சமாச்சு இதை பத்தி யோசிச்சு பாரு, இப்படியாப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். இவன் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊமுனை பார்க்கணுமே, அவன் மறுபடியும் பித்து பிடிச்ச மாதிரி வானத்தையே தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டோன்னே அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்னோட விஷயத்துல வந்து நீ மூக்க நாளைக்காது சரியா அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி சொன்னவன் என்ன பண்றா, நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு அவளோட பாடி கார்டு எல்லாம் கூட்டு கிளம்புறா. அப்ப அந்த பையன் செம்ம காண்டாகிறான் இதை பார்த்து. அப்படி அவன் திரும்பும் போது பார்த்தா ஆப்போசிட் வந்து நம்ம ஊமுன் தான் நின்னுட்டு இருக்கான். அப்ப ஊமுனை பார்க்கணுமே, மறுபடியும் வானத்தை பார்த்துட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு தான் இருக்கா. இதை பார்த்து என்ன நினைக்கிறானா, இந்த பையன் உண்மையிலேயே முட்டாள் தானா அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஊமூனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அந்த உட்காந்து புலம்பிட்டு தான் இருக்கான். என்னோட ஹோட்டல் பிசினஸ் வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு, இதே மாதிரி போச்சு என் ஒய்ஃபோட மெடிக்கல் செலவு என்னால கவனிக்க கூட முடியாது, பிசினஸ் இதே மாதிரி ரன் ஆகிட்டு இருந்தா எங்களால வின்டர் கூட தாண்ட முடியாது, இப்படி இருந்தாலும் உட்காந்து புலம்பிட்டு இருக்கு. அதே டைம்ல பார்த்தா ஊமூன் வந்து அந்த பெயிண்டிங்கே தான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தோன்னே அவன் என்ன நினைக்கிறான், ஊமூன் இந்த முட்டாள், இவன் வயசுல நான் இருக்கும் போது நிறைய காசுகளை நான் சேர்த்து வச்சிருந்தேன், ஆனா இவன் வந்து எதுக்கும் பயன்படாம ஏன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணாம எப்ப பாரு இந்த பெயிண்டிங் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கான். ஆரம்பத்துல இந்த பெயிண்டிங் வந்து சேஜ் வரைஞ்சப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இது மூலமா ஊமூனோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகும் நான் நினைச்சேன். ஆனா அதே டைம்ல இவனோட மைண்ட் வந்து இந்த அளவுக்கு வீக் ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் நினைச்சு பார்த்த ஊமூனோட அப்பா வந்து இப்ப என்ன நினைக்கிறானா, இந்த பெயிண்டிங்க பார்க்க எனக்கு வெறுப்பாகுது, ஆனா அந்த பெயிண்டிங் என்னால ஒன்னும் பண்ண முடியல, இதனால இந்த பெயிண்டிங் நான் ஒன்னும் பண்ணாதுக்கு ஒரே காரணம் அந்த ஸ்டேஜ்ன்றதுனால மட்டும் தான், ஆனா இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன், இதை தூக்கி போயிட்டு நான் எரிக்க போறேன். அப்ப பார்த்தா ஊமூன் வந்து அப்பதான் கொஞ்சம் அவன் நினைவிலே வரான். அப்படி அவன் லைட்டா நினைவுல வரும்போதே இவனோட அப்பா என்ன பண்றானா, ஓடி வந்து அந்த பெயிண்டிங்க கிழிக்க பாக்குறான். உடனே ஊமூனும் என்ன பண்றானா, அவங்க அப்பாவை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்றான். ஏய் முட்டாள், என்ன விடுறா, அந்த பெயிண்டிங் நான் இன்னைக்கு பிடிச்சு அதை எரிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, டேய் முட்டாள் என்ன விடுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது ஊமூன் வந்து நீங்க அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த பெயிண்டிங் வந்து என்னோடது அப்படின்னு சொல்றான். ஊமூன் வந்து அவனோட அப்பா விடாம அப்படி அழுத்தி பிடிக்கும். அந்தாலே ஒரு செகண்ட் ஷாக், அடக்கடவுளே இவன் எப்போ இந்த அளவுக்கு பலசாலியா மாறினா அப்படின்னு நினைக்கிறான். அவன் பிடிக்கிறத தாங்க முடியாம உடனே அவங்க அப்பா என்ன சொல்றானா, டேய் நான் உன்னாலே செத்துருவோம் போல என்ன விடுறா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவங்க அப்பா விட்டதுக்கு அப்புறம் ஊமூன் என்ன பண்றானா, நேரா அந்த பெயிண்டிங் பக்கத்துல போய் நின்னுட்டு நீங்க இதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படி உங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தவங்க வராங்க. உள்ள வந்து இந்த ஹோட்டல் இப்ப ஓபன்ல இருக்கா அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஊமூனோட அப்பா வந்து ஓபன்ல தான் இருக்கு, வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறான். ஊமூனோட அப்பா என்ன சொல்றானா, டேய் முட்டாள் ஊமூன், நான் உங்ககிட்ட அப்புறம் டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ரெண்டு பேர் கோவப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆப்போசிட் இந்த பொண்ணு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி வந்தா கஸ்டமர் கிட்ட ஊமூனோட அப்பா என்ன கேக்குறா, உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேக்குறாரு. அவங்களும் 2 பிளேட் நூடுல்ஸ், ஒரு சிக்கன் நூடுல்ஸ், ஒரு டம்ப்ளிங் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு அவரும். அப்படி உங்க ஆர்டர் எடுக்கிறதுக்காக அவர் போனதுக்கு அப்புறம் அந்த பெரியவர் வந்து அந்த பொண்ணு கிட்ட என்ன கேக்குறாருன்னா, உன்னோட இந்த சில்லியான ஹாபிட்டை நீ விடவே மாட்டியா, மத்தவங்கள பார்த்து எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், ஆனா இங்க நடந்த சிச்சுவேஷனை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, நீங்களே சொல்லுங்க நீங்களும் தானே சிரிச்சீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றானா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. இவங்களாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது கூட ஊமுன் என்ன பண்ணானா, அந்த பெயிண்டிங்கே தான் நின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு பெரியவரை பார்த்து என்ன கேக்குறானா, அந்த பையன் அந்த பெயிண்டிங் அப்படி ஆர்வமா என்னதான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறா. அந்த பொண்ணு அப்படி கேட்டோடனே பெரியவர் அந்த பெயிண்டிங் தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெரியவரும் ஆர்வம் தாங்காம என்ன பண்றாருன்னா, ஊமுன் பின்னாடி போய் நின்னுட்டு இந்த பெயிண்டிங் ரொம்ப அற்புதமா இருக்கு, கண்டிப்பா அவங்களோட டெக்னிக்க சூப்பராவே யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பெயிண்டிங்ல, நம்ம ஊமுன் எப்பவும் போல அந்த பெயிண்டிங்லயே முழுகிட்டான். ஆனா அந்த பெரியவரும் இவன் கூடவே சேர்ந்து அந்த பெயிண்டிங் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. உடனே அந்த சின்ன பொண்ணு பின்னாடி இருந்தா அந்த பெரியவரை கூப்பிடுறா, மாஸ்டர் நீங்க என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஆறிட போது சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறா. கரெக்டா அந்த டைம்ல ஊமுனோட அப்பாவும் கையில ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து ஊமுன் கிட்ட வந்து, டேய் முட்டாள் இங்க வா, இதை எடுத்துட்டு போய் மூங்காம் ஃபேமிலி கிட்ட கொடுத்துட்டு வா, இது நேத்தே போயிருக்க வேண்டியது, ஆனா ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. அதுக்கு ஊமுன் என்ன சொல்றானா, இல்ல நான்
போக மாட்டேன், நான் போனேன்னா இந்த பெயிண்டிங் நீங்க தூக்கி போட்டுருவீங்க. உடனே அதுக்கு அவர் வந்து நான் தூக்கிலாம் போட மாட்டேன், சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஊமுன் வந்து அந்த பாஸ்ல கையில வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன கேக்குறானா, உண்மையிலே நீங்க தூக்கி போட மாட்டீங்களா, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். உடனே அவரும் அதுக்கு என்ன சொல்றானா, சத்தியமா நான் தூக்கி போட மாட்டேன், இப்போ முதல்ல சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் ஊமுன் என்ன பண்றானா, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பெரியவர் வந்து சாப்பிடாம பெயிண்டிங் பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பெயிண்டிங் ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு, அது என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி பெரியவர் வந்து ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க என்ன இவ்வளவு டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. பெரியவர் என்ன நினைச்சா தெரியல, சாப்பாடு விட்டு டக்குன்னு எழுந்துட்டு நேரா நடந்து போய் அந்த பெயிண்டிங் முன்னாடி நின்னுட்டு பெயிண்டிங் ஏதா பார்த்துட்டு இருக்காரு இவரும். அந்த பெரியவர் வந்து அந்த பெயிண்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறானா, இதுல ஒண்ணு இல்ல, நார்மலான பெயிண்டிங் தான் அப்படின்னு திரும்ப மறுபடியும் அந்த பெயிண்டிங் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இருந்து சர்ரியல் எனர்ஜி வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறத அவர் உணர்றாரு. அப்படி அதை பார்த்தோன்னே பெரியவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் அப்பயே நினைச்சேன் இது ஒன்றும் சாதாரணமான பெயிண்டிங் கிடையாது, ஆனா இதுல இருந்து எப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சர்ரியல் எனர்ஜி வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. பாக்கணுமே பெரியவர் வந்து அந்த மறுபடியும் அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது பெயிண்டிங்ல இருக்க எல்லா விஷயமும் ஒரு விஷயமும் உயிரோட இருக்கிற மாதிரியும் பறக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அப்படி எல்லா விஷயமும் உயிரோட இருக்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நின்னுட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் இந்த பெயிண்டிங் வந்து பெரிய ஒரு பொக்கிஷம், அது மட்டும் இல்லாம இது கோடி கணக்குல விலை மதிப்பு இல்லாதது. இவரும் அந்த பெயிண்டிங் முன்னாடி நிக்கிறத பார்த்தோன்னே அந்த பின்னாடி இந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு என்னாச்சு, இவரே அங்க போய் நின்னுட்டு இருக்காரு. உடனே பெரியவர் என்ன பண்றாருன்னா ஊமுனோட அப்பாவை கூப்பிட்டு நீங்க இந்த பெயிண்டிங் என்ன விக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே ஊமுனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த பெயிண்டிங் நான் உங்களுக்கு விக்கணும் நான் சொல்றீங்க, அதுக்கு பெரியவர் என்ன சொல்றானா, நீ என்ன ரேட் கேட்டாலும் நான் அதுக்கு தரேன், நீ எவ்வளவு நினைக்கிற உன் மனசுல அது சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் கேட்டவனே ஊமுனோட அப்பா என்ன நினைக்கிறானா, இப்ப நாங்க ரொம்ப கஷ்ட காலத்துல தான் இருக்கோம், இந்த பெயிண்டிங் விக்கிறது மூலமா எனக்கு காசு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த இத்து போன பெயிண்டிங் பையன் கண் முன்னாடி இருந்து அழிக்கவும் முடியும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஊமுனை தான் காட்டுறாங்க. ஊமுன் வந்து வேகமா ஓடிட்டு இருக்கான். எவ்வளவு சீக்கிரமா அதை டெலிவரி பண்ண முடியுமோ அதை டெலிவரி பண்ணிட்டு நான் போய் அந்த பெயிண்டிங்கை பார்க்கணும், என்னால என்னோட ஆர்வத்தை கட்டேப்படுத்த முடியல. இந்த பக்கம் ஊமுனோட அப்பா வந்து அந்த பெரியவர் சொன்னதை கேட்டவனே என்ன யோசிக்கிறாருன்னா, சரி 5 கோல்டு காயின் கேட்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதை கேட்ட பெரியவர் ஷாக் ஆனது பார்த்த உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை நான் அதிகமா கேட்டுட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பெரியவர் என்ன பண்றாருன்னா, 5 கோல்டு காயின் எனக்கு பர்ஃபெக்ட் தான் அப்படின்ட்டு அவங்க கையில காசை கொடுத்துட்டு எனக்கு பெயிண்டிங் உடனே கையில கூட அப்படின்னு கேட்கிறாரு. கையில காசு பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறானா, இந்த பணத்தை வச்சு என் ஒய்ஃப்க்கு நல்ல மெடிசனும் அவளுக்கு ஒரு நல்ல மீட் என்னால வாங்கி தர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அதே டைம்ல அந்த ஆளு என்ன நினைச்சிட்டு இருக்கானா, ஊமுன்னு நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா இந்த பெயிண்டிங் இங்க இருந்து போறதுதான் அவனுக்கு ரொம்பவே நல்லது. பார்த்தா பெரியவர் வந்து அந்த பெயிண்டிங் வாங்கிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு செகண்ட் நின்னுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்ச பெரியவர் என்ன பண்றானா, ஊமுனோட அப்பா கிட்ட வந்து அந்த பெயிண்டிங் நான் வந்து கம்மியான காசு தான் கொடுத்திருக்கேன், அதனால இந்த ஸ்வாட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அப்ப கூட இந்த பொண்ணு என்ன சொல்றா, மாஸ்டர் இந்த ஸ்வாட் நீங்க எப்படி கொடுக்கலாம், இது ஒயிட் டிவைன் ஸ்வாட் ஆச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியல, கேவலம் அந்த பெயிண்டிங்காக ஒயிட் டிவைன் ஸ்வாட நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப ஊமுனோட அப்பாவை பார்க்கணுமே வந்தாலும் என்ன சொல்றானா, எனக்கு இங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் இதை நீங்க என் கையில கொடுக்கறதுனால நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்வாட பார்த்தோன்னே என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இது ரொம்பவே நல்ல ஸ்வாட் தான், இதை வித்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி அந்த ஸ்வாட இவன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரியவர் வந்து நிம்மதியா போயிட்டு இருக்காரு. இவனும் அவர்கிட்ட வந்து நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு விடுறான். அரசியல பார்த்தா ஊமுன் வந்து வீட்டுக்கு ஆர்வமா வந்து பார்த்தா அந்த பெயிண்டிங் அங்க காணோம். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றானா, என்னாச்சு, ஒருவேளை அந்த பெயிண்டிங் யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா என்ன அப்படின்னு நக்கல் பண்றான். ஊமுன் என்ன சொல்றானா, உங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்தது, நீங்க அதை எரிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ஏமால ஏன்டா பழி போறேன், நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஊமுனு பவர்மே ரொம்ப கோவமா திரும்பி பார்த்துட்டு, அப்ப நீங்க அதை வித்துட்டீங்க தானே அப்படின்னு கேட்கிறான். ஆனா இந்த ஆளுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அப்ப ஊமுன் வந்து பக்கத்துல இருந்த ஒரு ஸ்வாட பார்த்தோன்னே என்ன பண்ணனா, அந்த ஸ்வாடையும் கையில எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுங்க, எப்படி அதை வித்ததுக்கு நீங்க காசு வாங்கிருப்பீங்க, அதை கையில கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றானா, என்னால முடியாது, இப்ப நம்ம ஃபேமிலி எந்த அளவுக்கு கஷ்டத்துல உனக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல, ஆனா என்னால தரவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஊமுன் அதுக்கு என்ன சொல்றானா, இப்ப மட்டும் நீங்க தரலனா நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன், நீங்க என்கிட்ட போய் சேல இந்த பெயிண்டிங்க வித்துட்டீங்க அப்படின்ட்டு. இத கேட்ட உடனே அவன் ரொம்ப பயப்படுறான், ஜின்ஜின் என்ன சொல்லுவா அப்படின்ட்டு. இப்ப நீங்க அதை தரீங்களா இல்ல நான் போய் அம்மா கிட்ட சொல்லுவா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். பயந்து போன அப்பா என்ன பண்றானா, இந்தாடா வச்சுக்கிற அவனுக்கு கொடுத்த காசு அப்படின்னு கையில கொடுத்துறான். ஊமுன் என்ன கேக்குறானா, அவங்கள கிளம்பி எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் வந்து இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் கையில வாங்கினதுக்கு அப்புறம் ஊமுன் என்ன பண்றானா, வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் என்னோட பெயிண்டிங் கத்திக்கிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இவரால் எதுவுமே பேச முடியாம அமைதியா நின்னுட்டு தான் இருக்காரு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, கேவலம் அந்த பெயிண்டிங்காக இவன் எவ்வளவு தூரம் போவான்ட்டு. இவன் முட்டாளவே மாறிட்டான் ஃபுல்லா. அப்ப ஊமன் வந்து ஓடிட்டே என்ன யோசிக்கிறானா, அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட பெயிண்டிங் வெறும் ஒரு 5 கோல்டு காயின் வாங்கியிருப்பான். இந்த ஆள் இப்படியாப்பட்ட ஒரு முறிம ஆளா இருந்தானா கண்டிப்பா அவன் எங்க போவானா, கொய்ராங் பேவாங் தான் போவான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பெரியவர் அந்த பொண்ணு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க இவ்வளவு வேகமா நடக்கிறீங்க, அந்த பெயிண்டிங் கிடைச்சதுனால நீங்க என்ன அவ்வளவு ஹாப்பியாவா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, அந்த
முட்டாள் பையனுக்கு கூட இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் வீட்டுக்கு எப்போ வரானோ அப்ப அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆக போறான் அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெரியவருக்கு அந்த பையனோட ஞாபகமே வருது. இந்த பெயிண்டிங்கோட உண்மையான ஓனரே அந்த பையன் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய வாய்ஸ் கேக்குது, நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டு. அந்த வாய்ஸ் மூலமா அந்த பொண்ணோட காதையை வலி தாங்க முடியாம கீழே உட்காந்துடுறா. உடனே அந்த பெரியவரும் யாரு அது அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா நம்ம ஊமுன் தான் வேக வேகமா ஓடி வந்துட்டு என்ன சொல்றானா அது என்னோடது அப்படின்னு கத்துறான். அவன் அப்படி கத்திக்கிட்டு ஓடி வர்றதுனாலே அந்த பொண்ணுக்கு வந்து காது வலி தாங்காம கீழே உட்காந்துறா. இத பார்த்த உடனே பெரியவர் என்ன பண்றாருன்னா அங்கேயே நில்லுடா அப்படின்னு இவர் ஒரு பக்கம் கத்துறாரு. அப்படி ஒரு கத்துல அந்த வாய்ஸே போய் ஊமுனை தடுக்குது. அப்படி தடுத்து கூட ஊமுன் நிக்காம ஓடி வந்துட்டே தான் இருக்கா அந்த பெரியவரை பார்த்து. நம்ம ஊமுன் வந்து கிட்ட போனதுக்கு அப்புறம் பெரியவருக்கே தெரியுது அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ அந்த ஹோட்டல் ஓனரோட பையன் தானே, நீ என்னடா இங்க பண்றேன்னு கேட்கிறாரு. அப்படி வந்த ஊமுன் என்ன சொல்றானா அந்த பெயிண்டிங் வந்து என்னோடது அப்படின்னு கத்துறான். பெரியவர் வந்து ஊமுனை பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங் ஒன்னு கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவனால இப்படி இவ்வளவு தூரம் நிக்காம ஓடி வர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவன் கத்து என்ன எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, இருந்தாலும் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஊமுன் என்ன பண்றானா, இந்தாங்க எங்க அப்பா கிட்ட கொடுத்த எல்லாத்தையுமே நான் திருப்பி கொடுத்துறேன், என்னோட பெயிண்டிங் மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, என் வாழ்க்கையில அந்த பெயிண்டிங் தான் எல்லாத்தோடவே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றான். கேட்டோடனே பெரியவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை இந்த குழந்தைக்கு உண்மையான பெயிண்டிங்கோட வேல்யூ தெரிஞ்சிருக்குமா என்ன. ஊமுன் பாடுமே மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான், என் பெயிண்டிங் ஒழுங்கா இப்பே கொடுங்க என் கையில அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்றானா, உனக்கு எவ்வளவு தைரியம் மாஸ்டர் கிட்ட இவ்வளவு திமிரா பேசு அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த பெரியவர் வந்து அந்த பொண்ணை தடுத்து ஊமுன் கிட்ட என்ன சொல்றானா, அந்த பெயிண்டிங் உங்க அப்பா கிட்ட காசு கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன், அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி பெரியவர் கேட்டவனே ஊமுனுக்கு என்ன சொல்றது ஏது சொல்றது ஒண்ணுமே தெரியாம அமைதியா இருக்கான். ஆனா பெரியவர் வந்து இவன் கையில இருக்க ஸ்பாடியும் காசையும் பார்த்த உடனே என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க அப்பா கிட்ட நான் கொடுத்த எல்லா விஷயமும் இவன் கையில இருக்கு, அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு இந்த பெயிண்டிங் இவனோடதா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங்கோட உண்மையான அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு தரல, அதனால இப்ப அந்த ஓனர் வந்து கேட்கும் போது திருப்பி கொடுக்கறது நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு பெரியவர். ஆனா ஊமுனை பார்க்கணுமே, அவனால எதுவுமே பேச முடியாம இப்ப கூட அவன் அமைதியா தான் நின்னுட்டு இருக்கான். பெரியவர் ஊமுனை பார்த்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பையன் மேல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், இந்த பையனுக்கு வந்து என்ன பவர் இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுல தான் பெரியவர் என்ன நினைக்கிறாருன்னா ஊமுனை பார்த்து இந்த பெயிண்டிங்கும் இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ரகசியமே இருக்கு போல இருக்கு. அப்ப ஊமுனை பார்த்தா அவன் இன்னமும் அந்த பெயிண்டிங்கை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சேஜ் வந்து இந்த பெயிண்டிங் எதனால வரைஞ்சாருன்னா அப்பா அவருக்கு பண்ண சர்வீஸை பார்த்து அதனால தான் அவர் வரைஞ்சு கொடுத்தாரு. ஊமுனை அப்ப என்ன நினைக்கிறேன்னா, டெக்னிக்கலா இது வந்து என்னோட பெயிண்டிங் கிடையாது, இதனால நான் தான் பைத்தியக்காரத்தனமா இது என்னோட பெயிண்டிங் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப பெரியவர் வந்து ஊமுனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உன்னோட அப்பா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா உன்னோட குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்குன்னு சொன்னாரு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. பெரியவர் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஊமுனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா இல்ல அம்மாவோட மெடிக்கல் செலவு இருக்கு, நான் அதை பத்தில கொஞ்சம் கூட யோசிக்கல, நான் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கேன் இத்தனை நாளா. ஊமுன் வந்து பெரியவரை பார்த்து என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க, அந்த பெயிண்டிங் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னது கேட்டோடனே பெரியவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளவு பிரச்சனை இவன் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பெயிண்டிங் வந்து இவன் இவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்குறான் அவன் ஃபேமிலி மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம், உண்மையிலேயே இவன் மனசு வந்து நல்லா தான் இருக்கு. ஒரு பக்கம் ஊமுனோட கேரக்டரை பார்த்து பெரியவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஊமுன் சோகமா இருக்கிறத பார்த்தோன்னே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ நானும் ஒரு கேம் விளையாடலாம், நீ மட்டும் உன்னால முடிஞ்ச என் மேல கை மட்டும் வச்சிரு, அப்படி நீ வச்சிட்டு நான் அந்த பெயிண்டிங் உனக்கே கொடுத்துறேன், அந்த காசையும் நான் உனக்கே கொடுத்துறேன், இது ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கூட இந்த பொண்ணு என்ன சொல்றா, மாஸ்டர் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல நீங்க எதுக்கு இப்படி பண்ணணும்னு கேக்குறா. இதை கேட்டு ஊமுன் வந்து என்ன சொல்றானா, நீங்க உண்மையா தான் இதை சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறான். பெரியவர் என்ன சொல்றானா, என்கிட்ட வந்து ஏகப்பட்ட பணம் இருக்கு, இப்போ உன் ஃபேமிலி கிட்ட கொடுத்த காசுல எனக்கு ஒண்ணுமே இல்ல, இப்ப நீ இதை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு மட்டும் கேட்கிறாரு. ஊமுன் பாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஊமுன் வந்து ரொம்பவே கான்பிடன்டா இருந்திருப்பான், அந்த பணத்தையும் இந்த பெயிண்டிங்கையும் ஜெயிச்சு அவங்க அம்மாக்கான மெடிசின் செலவையும் பார்க்கலான்ட்டு. ஊமுனுக்கு எதிர்க்க நிக்கிற அந்த பெரியவர் வந்து சும்மா எல்லாம் கிடையாது, குன்லுனோட நம்பர் 1 டாப் நாச் ஸ்வாட்ஸ்மேன் தான் அவரோட பேர் வந்து ஜின் வான். அது மட்டும் இல்லாம அவர் வந்து டாப் நாச் வாரியர்லாம் சொல்ல முடியாது இந்த உலகத்துல, ஆனா நல்ல கிரேட் மாஸ்டர் தான் அவரும். ஊமுன் வந்து என்ன பண்றானா, அந்த பெரியவரை பார்த்து நீங்க எடுத்த முடிவை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது, நான் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டுனா நீங்க சத்தியம் பண்ண மாதிரி எனக்கு அந்த பணத்தையும் பெயிண்டிங்கையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுக்கு பெரியவர் சிரிச்சுட்டு என்ன சொல்றேன்னா, நான் ஏன்டா வருத்தப்பட போறேன், உன்னை இந்த போட்டி கூப்பிட்டதே நான் தான், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஊமுனை பாக்கணுமே, அவன் ஜெயிக்கிறத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். நான் மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சுனா என்னோட அம்மாக்கான மெடிசன் செலவை என்னால் பார்க்க முடியும், அந்த பெயிண்டிங் என்னால் திரும்ப அடைய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி யோசிச்சு நம்ம ஊமுன் வந்து என்ன பண்றானா, பெரியவரை தொடர்றதுக்காக பாக்குறான். பெரியவர் வந்து டக்குன்னு அவர் கை எடுத்துறாரு. அவனும் கொஞ்சம் கூட விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், கையை இப்படி அப்படி ஆட்டி ஆட்டி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அவர் தொடர்றதுக்கு, ஆனா அவனால சுத்தமாவே முடியல. இதை பார்த்து பெரியவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னது இது, இவனோட பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தன மாதிரி இருக்கு. இப்படி சொல்லிட்டு ஊமுனை ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறாரு, போய் தரையில விழறாம கீழே விழுந்து கூட ஊமுனை என்ன பண்றானா, டக்குன்னு எழுந்துட்டு மறுபடியும் பெரியவரை தொடர்றதுக்கு பாக்குறான். அவன் அவ்வளவு ட்ரை பண்ணி கூட பெரியவர் மேல சின்னதா கை கூட படல. பெரியவர் என்ன பண்றானா, ஈஸியா ஒரு கையிலேயே அவனை தூக்கி அந்த பக்கம் அடிச்சிடுறாரு. அப்படி அவன் கீழே விடவும் பெரியவர் என்ன கேட்கிறானா,
என் மேல உன்னோட விரல் கூட படல இன்னும். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஊமன் என்ன பண்றான், டக்குன்னு மறுபடியும் எழுந்துட்டு இந்த தடவை நான் கண்டிப்பா ஒரு நான் தொடுவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். மறுபடியும் பெரியவர் தொடர்றதுக்காக பாக்குறான். பெரியவர் தூக்கி இந்த பக்கம் அடிச்சிடுறாரு. மறுபடியும் ட்ரை பண்றான். பெரியவர் அதே மாதிரி தூக்கி அவனை அடிக்கிறாரு. அவனும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பெரியவர் ஈஸியா அவனை தூக்கி அடிச்சுட்டே தான் இருக்காரு கண்டினியூஸா. அப்படி கீழே இந்த ஊமனை பார்த்து பெரியவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கத்தனானே அது ஒருவேளை ஆக்சிடென்டா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஊமனை பார்த்து என்ன சொல்றானா, தம்பி இது ஒண்ணு வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால நீ கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே ஊமன் என்ன நினைக்கிறானா, நான் கண்டிப்பா இதுல கிவ் அப் பண்ணவே மாட்டேன். அப்பதான் ஊமன் என்ன யோசிக்கிறானா, இப்பதான் கடைசியில என்னால் பார்க்கவே முடியுது கிராண்ட்பாவோட எல்லா மூவ்மெண்ட்ஸுமே அந்த பெயிண்டிங்ல இருந்த லீவ்ஸ் கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கு. இவரோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த இலைகள் கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்குன்னா, இதை வந்து நான் மில்லியன் டைம்ஸ் பார்த்திருக்கேன், இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு மறுபடியும் பெரியவரை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப பெரியவர் வந்து இவனை பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட யோசிக்காம பைத்தியக்காரத்தனமா இந்த பையன் ஓடி வந்துட்டு இருக்கான் என்ன பார்த்து. அப்படி ஊமன் ஓடி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றானா, அவனோட கை மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் மாத்துறான். இதை பார்த்தோன்னே பெரியவரே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றானா, ஊமனை வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணிடுறாரு. இவ்வளவு நேரம் ஊமனை தூக்கி அந்த பக்கம் அடிச்சவரு இப்ப உண்மையான அட்டாக் பண்ணிட்டாரு அவன் மேல. அவனும் போய் மரத்துல அடிச்சு கீழே விழுறான். அப்ப அந்த பெரியவர் கூட இந்த பொண்ணு என்ன சொல்றானா, மாஸ்டர் நீங்க ரொம்ப பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. அவன் கத்தந்திர காது வலிச்சது உண்மைதான், அது நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை வந்து நம்ம இந்த அளவுக்கு டீச் பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றா. பெரியவர் பாக்கணுமே, பெரியவர் ஷாக்லே இந்த பையமல் நான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும், தி ராயல் சர்வெண்ட் கோல்டன் டிராகன் பவர் டெக்னிக். இவனுக்கு கிடைச்ச இந்த ஷார்ட் டைம்ல வந்து என்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அது எனக்கு எதிர்க்காகவே யூஸ் பண்ண பார்த்துட்டான் இவன். அவன் அப்படி அட்டாக் பண்ண வரவும் எனக்கே தெரியாம இந்த பையன் மேல வந்து நான் ஏகப்பட்ட ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஊமன் வந்து எழுந்து நிக்கிறான். எழுந்து நின்னது மட்டும் இல்லாம கீழே இருந்து ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு என்ன நினைக்கிறானா, என்னோட கைகள் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கு, என் கையில மட்டும் ஒரு ஸ்வாட் இருந்தா நான் ஃபர்ஸ்டே அவரை தொட்டிருப்பேன், இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல, இப்போ அதே தான் நான் ட்ரை பண்ண போறேன்னு முடிவு எடுக்கிறான். ஊமன் என்ன நினைக்கிறானா, இந்த கிராண்ட்பாவோட மூவ்மெண்ட் எல்லாமே இந்த பெயிண்டிங்ல இந்த லீவ்ஸோடவே ரொம்ப அதிகமா இருக்கு, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் இந்த ஒரு தடவை அவர் தொட்டுட்டா மட்டும் போதும் அப்படி நினைச்சிட்டு ஓடி வந்துட்டே இருக்கும்போது என்ன நினைக்கிறானா, மறுபடியும் கண்டிப்பா நான் இவரை தொடுவேன் இந்த தடவை. அப்படி நம்ம ஊமன் வந்து ஓடி வர்றதை பார்த்த உடனே பெரியவரே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. பாருமே ஊமன் ஓடி வரும்போது அவனை சுத்தி அவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. பெரியவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட எனர்ஜி எல்லாமே அவனோட அக்குபஞ்சர் பிளாக் பண்ணிருக்கணுமே, அப்படி இருக்கும்போது கூட அவனால எப்படி இந்த ரேஞ்சில ஓடி வர முடியுது, அப்படி இல்லைன்னா அவனோட எனர்ஜி எல்லாத்தையுமே என்னால கணிக்க முடியாத அளவுல இருக்கா என்ன. நம்ம ஊமன் வந்து இவரை பார்த்து வேகமா கத்திக்கிட்டே ஓடி வரதை பார்த்தோன்னே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் ஒண்ணு சாதாரண பையன்லாம் கிடையாது, இவனை பார்க்கறதுக்கு ஏதோ மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. அப்படி ஊமன் பண்ற அட்டாக பார்த்தோன்னே இப்படியே விட்டா இவனை வெட்டிடுவான் போல இருக்குன்ட்டு அவரோட கையில வந்து எனர்ஜி எல்லாம் வர வச்சுட்டு ஊமனை ஒரே ஒரு பஞ்ச் தான் பண்றாரு. அவர் அடிச்ச அடியில ஊமனால தாங்கவே முடியாத தூரம் அளவுக்கு போய் விடுறான். பெரியவருக்கே ஒண்ணும் புரியல, இப்ப நான் எதனால இப்படியாப்பட்ட ஒரு அட்டாக் பண்ணேன்னு பார்க்கும்போதே அவரோட ஷோல்டர்ல வந்து ஒரு வெட்டுக்காயம் விழுந்திருக்கு. நான் என்னன்னே தெரியாம அந்த பையன் மேல என்ன விதமான பவர் யூஸ் பண்ணிருக்கேன், அமிதா புத்தாவா எக்ஸலன்ட் பவர் டெக்னிக்கை போய் இந்த பையன் மேல யூஸ் பண்ணிருக்கேன். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பின்னாடி தான் அந்த பொண்ணு கிராண்ட்பா என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. இவ்வளவு நேரம் மாஸ்டர் கூப்பிட்ட அந்த பொண்ணோட தாத்தா தான் இவர் போல இருக்கு. அந்த பையனுக்கு என்னாச்சு கிராண்ட்பா அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறா. ஆப்போசிட்ல பார்த்தா ஊமன் செம்மடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ நரம்பு எல்லாமே வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம அவனோட நரம்பு மண்டலம் எல்லாமே ரொம்ப வீக் ஆகி அவனோட கையே ஒரு மாதிரி வளைய ஆரம்பிக்குது. பெரியவர் என்ன பண்றாருன்னா, அவன் பக்கத்துல போய் உட்காரும் போதே இவனோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆகிட்டே வருது, நான் யூஸ் பண்ண மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா. அப்போ அவன் கத்துறான், ஊமன் என்னால வலி தாங்க முடியல அப்படின்ட்டு. பெரியவர் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கே இப்பதான் புரியுது இந்த பையனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது என்னன்னே தெரியாம அந்த பெயிண்டிங் மூலமா எல்லா விஷயத்தையுமே கத்துக்கிட்டான். என்னதான் மார்ஷல் ஆர்ட்ஸை கத்துட்டு இருந்தாலும் அவனோட உடம்பு வந்து அன்ட்ரைனான ஒரு உடம்பு தான். இப்படியாப்பட்ட ஒரு அட்டாக் அவன் உடம்பு இப்ப தாங்கவே தாங்காது. என்னோட ஆர்வத்தினால ஒரு குழந்தைக்கு நான் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு பெரியவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல ஊமன் வந்து என்னை யாருன்னா காப்பாத்துங்கன்னு அழுவ ஆரம்பிக்கிறான். அப்ப பெரியவர் இவனை பார்த்து என்ன நினைக்கிறானா, இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கான், என்னோட அட்டாக்க வந்து இவனால் ஓவர் கம் பண்ணி இதுல வர முடியாது. இப்படி இவன் வலியில துடிக்கிறத பார்த்தோன்னே பெரியவர் என்ன பண்றாருன்னா, ஊமனை தூக்கி லோட்டஸ் பொசிஷன்ல நீ கொஞ்ச நேரம் உட்காரு இமிடியேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுகுல வந்து அக்குபஞ்சர் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்றாரு. அவரும் பெரியவர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி இந்த பொண்ணை கூப்பிட்டு, டூகா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நீ தான் எங்க 2 பேருக்குமே காட் காக்கணும். எனக்கு தெரியும் இது வரைக்கும் நீ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நீ பண்ணதே கிடையாது, இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு என்னையும் இந்த பையனையும் யாருமே தொடாம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணை புரிஞ்சது கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்றா. பெரியவர் என்ன பண்றானா, ஊமனோட உடம்புல கை வச்சு எனர்ஜி கொடுக்கும் போதே அவன் வந்து ரத்தம் வாந்தி எடுக்கிறான். அப்ப பெரியவர் என்ன சொல்றானா, குழந்தை நான் சொல்றது நல்லா கேளு, நீ உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டினா நான் சொல்றது 1 நிமிஷம் கேளு, நீ என்ன ஆனாலும் சரி, உனக்கு எவ்வளவு வலிச்சாலும் சரி, உன் வாயை மட்டும் நீ திறக்கவே கூடாது. இப்படி அவர் சொன்ன உடனே ஊமன் என்ன பண்றானா, அவனோட வாயை வந்து இழுத்து மூடிக்கிறான். அது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கையை இது நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்தா பெரியவர் வந்து அவனோட உடம்புல வந்து அவரோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்காரு. இவனோட உடம்பு வந்து ரொம்பவே அடிபட்டு இருக்கு. நான் மட்டும் என்னோட எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த பையனுக்குள்ள அமிச்சனா கண்டிப்பா என்னால இந்த பையனை காப்பாற்ற முடியும், என்னால இந்த பையனை மட்டும் தான் காப்பாற்ற முடியும். ஆனா இதுக்கப்புறம் அவனால வாழ்க்கையில எப்பவுமே மார்ஷல் ஆர்ட்ஸ் தேவைப்படுற எனர்ஜி அதோட ஃபோர்ஸ் இவனால சம்மனே பண்ண முடியாது. என்னோட எதுக்கும் உதவாத கியூரியாசிட்டினால இந்த குழந்தையோட உடம்ப நான் ரொம்பவே அழிற நிலைமைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன ஆனாலும் சரி இந்த குழந்தையை நீங்க நான் காப்பாற்ற
பார்க்காம இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்னு நினைக்கிறாரு. அப்போ ஊமுனை பார்க்கணுமே, ஊமுன் வந்து அழுதுகிட்டே அம்மா அப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணை பார்க்கணுமே, அந்த பொண்ணு வந்து நான் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பயத்துல யோசிச்சுட்டே இருக்கா. நாங்க இப்ப வந்து கொயராங் பியாங் போற ரோட்ல இருக்கோம். என் தாத்தாவை பழி வாங்கணும்னு நினைக்கிற யாருன்னா ஒருத்தன் கண்டிப்பா இந்த வழியா போய் தான் ஆவான். அப்படியாப்பட்டவன் இந்த ரோட்ல வந்தானா நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கிராண்ட் ஃபாதர் நான் அவங்க முன்னாடி எல்லாம் பவர்லெஸ்ஸான ஒரு பொண்ணு தான், அதனால கொஞ்சம் சீக்கிரமா வரப்பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இவளும். அப்படி இந்த பொண்ணு பயத்துல இருக்கும் போதே பின்னாடி ஒரு 4 பேர் வரானுங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இது நம்மளுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான், இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம ரொம்பவே நல்ல காரியம் தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றானுங்க. உடனே அந்த பொண்ணு யார் அது அப்படின்னு திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா 4 பேர் தான் நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, ஜியோன் ஆஃப் குன்லுன் எங்களோட டைம் கடைசியா வந்துருச்சு, உங்ககிட்ட நாங்க எங்களோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. அவங்கள பார்த்தோன்னே அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஏன்னா அவளுக்கு வந்து அவங்கள பத்தி நல்லாவே தெரியுது. ஈவில் ரெக்கர்ஸ் அண்ட் கரப்ட்ஸ் ஃபோர் தானே இவனுங்க. அப்ப இவ்வளவு நேரமும் இவனுங்க எங்களை ஃபாலோ தான் பண்ணி வந்துட்டு இருக்கானுங்களா? என் ஒருத்தியால கண்டிப்பா இவனுக்கு 4 பேர் சமாளிக்கவே முடியாது. இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா அந்த பொண்ணும். இந்த பக்கம் பார்த்தா ஊமுனுக்கு வந்து பெரியவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு அவரோட எனர்ஜி மூலமா. இந்த பொண்ணை பாருமே பயத்துல வந்து நடுங்கிட்டே என்ன நினைக்கிறேன்னா, கிராண்ட் ஃபாதர் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானா, அவங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா குன்லுனோட மாஸ்டர் முன்னாடி வந்து நிப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் சாகணும்னு ஆசையா என்ன அப்படின்னு கேக்குறா. உடனே அதுக்கு அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, எங்கெல்லாம் பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மாதிரியா தெரியுது, இப்ப அந்த ஆள் இருக்கிற நிலைமையில வந்து ஒரு குழந்தை கூட அவரை கொல்ல முடியும். இதை கேட்டு அந்த பொண்ணு என்ன நினைக்கிறானா, இந்த முட்டாளுங்களுக்கு வந்து கிராண்ட் ஃபாதர் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா இவளும். அப்ப ஆப்போசிட் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜின் மூனோட மரணம் வந்து இந்த மொத்த உலகத்துக்குமே கூடிய சீக்கிரம் தெரிய போகுது, அது மட்டும் இல்லாம நாங்களும் கூட கொஞ்சம் விளையாட வேண்டியது இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்றானுங்க. உன்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து செத்ததுக்கு அப்புறம் கூட ரத்த கண்ணீர் விடணும், எதனாலனா என் பேத்தியை கூட காப்பாற்ற முடியலன்ட்டு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, என் பக்கத்துல வரணும்னு கொஞ்சம் கூட நீங்களா நினைக்காதீங்கடா அப்படின்னு சொல்றா. அப்ப பார்த்தா ஒருத்த மட்டும் கத்தியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. நீ கோவப்படும் போது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு உன்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து என் கையில் தான் சாகவும் போறான். இந்த பொண்ணுக்கும் என்ன பண்றதுனே தெரியல, கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு பயத்துல நடுங்கிட்டு தான் இருக்கா. அப்பானுமே கரெக்டா இந்த 4 பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் எவனோ வந்து ஜம்ப் பண்ணி வரான். அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் புரியல, இவன் யாரா இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அவளும். அப்படி அவன் வந்து நிக்கும் ஆப்போசிட் அந்த 4 பேர் என்ன கேட்கிறானா, யாரா நீ தேவையில்லாம எதுக்குடா எங்களோட வேலையில வந்து குறுக்க வர அப்படின்னு கேட்கிறானுங்க. அப்படி வந்தவன் என்ன சொல்றானா, நீங்க ஆல்ரெடி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கவங்க ஒருத்தவங்களை தாக்கிறதுக்கு போனதே தப்பு, ஆனா இப்ப அது பத்தாதுன்னு இந்த பொண்ணையும் தாக்கிறதுக்கு வரீங்களான்னு கேட்கிறான். இருக்கிறதுல ரொம்ப கேவலமானவங்க யாருன்னா அது நீங்க தான்டானும் சொல்றான். அப்ப அந்த 4 பேருமே இவனை பார்த்து கத்திட்டே ஓடி வரானுங்க. என்னன்னா, இந்த முட்டாளுக்கு என்ன சாகணும்னு ஆசையான, அப்படி சாகணும்னா முதல்ல இவனை கொண்டுட்டு அப்புறம் அந்த கிழவனை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றானுங்க. அவனுக்கு ஓடி வரதை பார்த்தோன்னே இவன் என்ன பண்றான், அவன் கையில வச்சிருந்த ஸ்பியர் வந்து ரொட்டேட் பண்ணி ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். இவன் பண்ண அட்டாக் மூலமா அவனுக்கு கையில வச்சிருந்த எல்லா ஸ்வாடுமே 2 துண்டா உடஞ்சு கீழே விழுது. அப்ப வந்தவன் என்ன சொல்றானா, அட முட்டாளுங்களா, உங்களோட ஆப்போனன்ட்டோட எபிலிட்டி கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல, அப்படி இருக்கும்போது நீங்களே எப்படி வந்து என்ன தாக்குறீங்கன்னு கேட்கிறான். அப்ப அந்த பொண்ணு வந்து இவனை பார்த்தோன்னே என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பெரியவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரோட எனர்ஜி எல்லாத்தையுமே ஊமுனோட உடம்புல தான் செலுத்திட்டு இருக்காரு. அப்படி அவர் செலுத்திட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு விஷயம் புரியல, என்ன நடக்குதுங்க, நான் இவ்வளவு எனர்ஜி கொடுத்து கூட அவனோட உடம்பு வந்து இன்னுமே என்னோட எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு விடாம. அவரே நிறுத்தணும்னு நினைச்சா கூட அவர் எனர்ஜியை வந்து அந்த உடம்பு வந்து தொடர்ச்சியா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இங்க என்னதானே நடக்குதுன்னு அந்த பெரியவருக்கே ஒன்னும் புரியல. அப்ப பாக்கணுமே ஊமுனை அவர் எனர்ஜி செலுத்த அவனோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஊமுனை எங்க இருக்கானா, சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கா அவனோட உடம்புக்குள்ளேயே. அப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னன்னா நடக்குது, இது என்னோட உடம்பு தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஊமுனை சுத்தி இருக்க எல்லா பிளட் வெசலுமே கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே என்னோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவனும். அப்ப ஊமுனோட கையை பாக்கணுமே, அவனோட கையில வந்து நம்ம பெரியவரோட எனர்ஜி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இது அந்த பெரியவரோட எனர்ஜி தானே அப்படின்னு நினைக்கிறான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு பின்னாடி திடீர்னு பிளாக் கலர்ல ஏதோ ஒரு ஃபாக் மாரி போகுது. அவனே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு என்னது இது, இதை பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்ல இந்த லைன் மாரியே இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அந்த பிளாக் லைன்ஸ் எல்லாமே அந்த பிளட் வெசல்ல தான் சுத்தி சுத்தி வருது. உடனே அப்பதான் ஊமுனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பெயிண்டிங்கோட லைன் எல்லாமே என்ன வந்து கைட் பண்ணதா பாக்குது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஊமுன் என்ன பண்றானா, உடனே அந்த பிளாக் லைனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பெரியவர் கொடுக்குற எனர்ஜி இந்த பெயிண்டிங்கை வச்சு கண்டிப்பா என்னோட பாடி வந்து எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஊமுன் வந்து அந்த பிளாக் லைன்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்றோன்னே தெரியாம அவனை மொத்த உடம்பே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவனும் அந்த பிளாக் லைன்ஸை விடாம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்னமோ இது வந்து ஒரு எட்டர்னிட்டியே நடந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. ஊமுன் வந்து அந்த பிளாக் லைன்ஸை ஃபாலோ பண்ணி மட்டுமே அவன் உடம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கப்புறம் அவனோட உடம்பு வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது இந்த ஒரு விஷயத்துல. இப்ப நடக்கிறது எல்லாமே ஊமுனோட வில் பவரால மட்டுமே தான் அவனோட பாடி வந்து உருமாற்றமாக போகுது இப்போ. ஆனா இதே டைம்ல வெளியே பாக்கணுமே, பெரியவர் வந்து அவரால் சுத்தமாவே முடியாம ரத்தமே கக்கிடுறாரு. அப்படி அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு அவர் என்ன நினைக்கிறான்னா, என்னடா நடக்குதுங்க, இது யாரா இந்த பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து ரத்தத்தோட ஸ்மெல் வருவோம். டூவா நீ எங்க இருக்க அப்படின்னு திரும்பி கேட்கிறாரு. பெரியவரும் டக்குன்னு எழுந்து அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து ஆப்போசிட் தான் நின்னுட்டு இருக்கா. அப்போ அவர் பின்னாடி இருக்க அந்த டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் அந்த ஈவில் ரெக்கர்ஸ் 4 கரப்ட் தானே அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அறிவு கட்ட முட்டாளுங்க வந்து அப்ப நம்மள ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கானுங்களா,
அப்படி இருந்தா கூட டுகோவால தனியா இவனுங்களை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த பொண்ணு பெரியவர்கிட்ட என்ன சொல்றா, கிராண்ட்பா இது ரொம்ப மோசம், விட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல இறந்தே போயிருப்பா அப்படின்னு சொல்றா. அப்ப பெரியவர் அந்த பொண்ணை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, டுவா உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாங்களா, அதாவது இந்த உலகத்தோட சிறந்த வாரியர்களா இல்லன்னா த கிரேட் 6 ரைசிங் ஹீரோஸ் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றனா, ஒருத்தன் வந்து ஸ்பியரோட வந்திருந்தான், அவன் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, நான் கடைசியா அவனோட பேர் மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவனோட பேர் வந்து யோங்ஸ் தான். இதை கேட்டு பெரிய ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு, என்னது வாயாகோமி யோங்ஸா, இப்ப நான் வந்து அவனுக்கு பெரிய கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இவரும். அப்ப பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட நல்ல நேரம் அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெரியவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இந்த பையனை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாத்திருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னோட எனர்ஜில 3ல் 1 பங்கு அவனுக்கு கொடுத்து தான் அவனை நான் காப்பாத்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அவனோட உடம்புல வந்து நான் ஃப்ளோ பண்ண எனர்ஜியோட ஃப்ளோவே வேற, ஆனா அந்த ஃப்ளோ எல்லாமே மாறி தனக்கு தானே எல்லாத்தையும் சரி பண்ணுது. அப்ப அந்த பொண்ணு பெரியவரை பார்த்து என்ன கேட்கிறானா, கிராண்ட்பா இந்த பையன் இன்னும் எழுந்திருக்கல, ஒருவேளை அவன் இறந்துட்டானா என்ன அப்படின்னு கேட்கிறா. உடனே பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒன்னும் இல்லம்மா, அவன் சீக்கிரமா எழுந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும் போதே ஊமுனை பாருமே அவனோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பாருமே நம்ம ஊமுன் வந்து பெருமூச்சு விட்டு நல்ல வேளை நான் இப்ப உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இத்தனை நாளா எந்த ஒரு பெயிண்டிங் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தனோ அந்த பெயிண்டிங் மூலமா நான் கத்துக்கின எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான்றது இப்பதான் எனக்கு புரியுது. என் பாடியை நான் ஃபிக்ஸ் பண்றதுக்காக பண்ணது எல்லாமே என்னோட இன்டர்னல் எனர்ஜியும் ஃபோர்ஸும் தான். நான் இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஹெல்ப்பா இருந்தது அந்த பெரியவர் தான் அப்படின்னு திரும்பி பாக்குறான் அவனும். அப்ப நம்ம ஊமுன் வந்து நல்லாவே இருக்கான், அதாவது ஒரு சின்ன அடி கூட அவன் உடம்புல இல்ல. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன நினைக்கிறானா, அவன் உடம்புல சின்ன காயம் கூட இல்ல, அது மட்டும் இல்லாம அவன் டோட்டலாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்றா. உடனே ஊமுன் என்ன பண்றானா, அந்த பெரியவர் முன்னாடி வணங்கி என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றான். பெரியவர் அதுக்கு என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் வந்து விளையாட்டுத்தனமா ஆரம்பிச்ச விஷயம் வந்து இந்த அளவுக்கு ஆகும்ட்டு. அப்ப பெரியவர் என்ன சொல்றானா, நான் அப்பயே முடிவெடுத்துட்டேன், அந்த பெயிண்டிங்கையும் காசையும் உனக்கே கொடுக்கலான்ட்டு, இருந்தாலும் என்னோட கியூரியாசிட்டின்ற ஒரே விஷயத்தினால நான் உன்னை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தேன், ஆனா அது இந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு. உடனே ஊமுன் என்ன சொல்றானா, நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை, நீங்க காமிச்சது எல்லாமே எனக்கு நல்லது தான். உடனே பெரியவர் வந்து அந்த பொண்ணை பார்த்து, டூவா நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கோம் கையில இப்போ அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு அந்த பொண்ணு வந்து, என்ன கேட்குறீங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கேன், எது கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறா. நீ கவலையப்படாத, நீ எல்லாத்தையும் என்கிட்ட கூட, நான் உனக்கு வந்து கிளானுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு இதோட அதிகமாவே நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எனக்கு எந்த ஒரு பணத்தையும் திருப்பி தரவே தேவையில்ல, இந்த கூட சேர்த்து இந்த பணத்தையும் வச்சுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஊமுன் என்ன சொல்றா, என்னால முடியாது, நீங்க என் உயிரை காப்பாந்தது மட்டும் இல்லாம என்னோட உடம்பு வந்து இப்போ ஹெல்த்தியா இருக்குன்னு அது காரணமே நீங்க தான் சொல்றான். பெரியவர் விடாம அப்ப கூட என்ன சொல்றானா, இல்ல தேவையில்லை, இதை நீயே வச்சுக்கோ, என்கிட்ட வந்து நிறையாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பணத்தை கையில வச்சுட்டு ஊமுன் என்ன யோசிக்கிறானா, இது வந்து சரி கிடையாது, ஆனா அம்மாவை பத்தி யோசிச்சா இது ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஊமுன் என்ன சொல்றானா, பெரியவரை பார்த்து ரொம்ப நன்றி, கண்டிப்பா இந்த பணத்தை வந்து என் அம்மாவோட மெடிசனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்றான். பாருமே பெரியவரும் ரொம்பவே நல்லதுரா அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் வந்து ஊமுனை பார்த்து, இது வந்து கம்ப்ளீட்டான டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது மட்டும் இல்லாம இந்த பையன் பார்க்கறதுக்கு புது ஆள் மாரி இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. வருங்காலத்துல வந்து இந்த பையன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி வளர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி பெரியவர் சொல்லும் போது என் சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.